வெல்கம் டு ப்ரொப்ளஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 10th வீடியோ. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸில் 10 வீடியோ தான் வரும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஏஎல்பி செகண்ட் ஸ்டேஜ் ஏற்கனவே தள்ளி போனது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதிக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து வந்துருச்சு. எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த இந்தியாஸ் ஃபஸ்ட் டிஃபென்ஸ் சேட்டலைட்? என்னென்னா இந்தியாவுடைய முதல் டிஃபென்ஸ் சேட்டலைட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சாட் 2B, ஜிசாட் 7, ஜிசாட் 6, IRS 1A. சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜிசாட் 7, ஆப்ஷன் பி. சரிங்களா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30 2013 லான்ச் பண்ணது. சரிங்களா. யாருக்குன்னா இது இந்தியன் நேவி யூஸ் பண்ணுறது. ஸோ ஆன்சர் வந்து பி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சட் 2B, அதாவது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட். சரிங்களா, டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட். ஜிசாட் 6 வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கம்யூனிகேஷன் சேட்டலைட். இது வந்து மொபைல் கம்யூனிகேஷன். சரிங்களா. IRS 1A இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ரிமோட் சென்சிங் சேட்டலைட். அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரிமோட் சென்சிங் சேட்டலைட்னு எதாவது கேட்டாங்கன்னா அது IRS 1 தான். சரிங்களா. இது எப்போ வந்து லான்ச் பண்ணதுன்னா 1988. சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து, த பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் இஸ் டிசைன் பை. அதாவது இந்தியன் ரயில்வேஸ்க்கு பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டமு எந்த கம்பெனி டிசைன் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து TCS, CRIS, கூகுள், CMS. சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா CRIS இந்த கம்பெனி தான். ஓகேவா. இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கான்செப்ட். சரிங்களா. இது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கண்ட்ரி வைடு நெட்வொர்க் ஃபார் கம்ப்யூட்டரைஸ்ட் என்ஹான்ஸ்ட் ரிசர்வேஷன் அண்டு டிக்கெட்டிங். சரிங்களா. அதாவது இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு என்ன பேருனா கான்செப்ட்டு. இதுடைய ஃபுல் ஃபார்ம் இது தான். இது எப்போ பண்ணாங்கன்னா 1990. சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி. அடுத்து, வாட் இஸ் த கெமிக்கல் நேம் கிவன் ஃபார் சாக்? அதாவது சாக்குக்கு கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் நைட்ரேட், கால்சியம் கார்பனேட், கால்சியம் பாஸ்பைடு. சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, கால்சியம் கார்பனேட். சரிங்களா. அதாவது ஃபார்முலாவாக கேட்டாங்கன்னா CaCO3. இதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா CaSO4 வந்து ஜிப்சம். ஏ வந்து ஜிப்சம். சரிங்களா. பி வந்து ஃபெர்டிலைசர். கால்சியம் நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசரில் யூஸ் பண்ணுறது. சரிங்களா. சி வந்து சாக்கு. டி வந்து பார்த்திங்கன்னா எலி மருந்து, ரொட்டன்டிசைடு. சரிங்களா. இங்கிலீஷில் ரொட்டன்டிசைடு சொல்லுவாங்க. தமிழில் நம்ம எலி மருந்து ப்ளஸ் ஃபயர் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து. அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக் இன் ஹாரி பாட்டர் சீரீஸ் ரிட்டன் பை ஜாக் த்ரோன் டு பப்ளிஷ்ட் இன் மிட் 2016? அதாவது ஹாரி பாட்டர் புக் சீரீஸில் ஜாக் த்ரோனால் எழுதப்பட்ட புக்கு 2016 ரிலீஸ் ஆக போகுது. அது அந்த புக்குடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் கர்ஸ்டு சைல்டு, ஹாரி பாட்டர் அண்ட் த டெத்லி ஹேலோஸ், ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தம், த டேல்ஸ் ஆஃப் பீடில் த பாட். சரிங்களா. ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ தான், ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்டு சைல்டு. சரிங்களா. ஹாரி பாட்டர் வந்து ஒரிஜினல் ஸ்டோரி யாருது? JK ரவுலிங். சரிங்களா. இது வந்து இன்னொருத்தர் ஜாக் த்ரோனால் எழுதப்பட்டது. ஹாரி பாட்டர் சீரீஸில் வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹாரி பாட்டர் அண்டு கர்ஸ்டு சைல்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு.
அடுத்து, இன் விச் இயர் வாஸ் ஃபேஸ்புக் ஸ்டார்டட்? ஃபேஸ்புக் எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2002, 2004, 2008, 2009. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2004. சரிங்களா? எப்போனா February 4, 2004 தான் ஃபேஸ்புக் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கு வந்து இந்த நேம் கிடையாது. என்ன நேம்னா ஃபேஸ் மேஷ். எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஜூலை 2003. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பேர் மாற்றி 2004 ஃபேஸ்புக்குன்ற ரிலீஸ் பண்ணுறாங்க. இது யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் ஜக்கன்பர்க். சரிங்களா? அவரும் அவருடைய ஃப்ரெண்டு எடுராடோ சாவரின், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ்புக் வந்து 2004 ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து, வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஓசோன்? இந்த ஓசோனுக்கு கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா O2, O3, O4. சரிங்களா? ஆன்சர் வந்து CO3. சரிங்களா? மாலிகுலர் ஆக்சிஜன். சரிங்களா? அதாவது மாலிகுலர் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னா O. நார்மலாக ஆக்சிஜன் கேட்டாங்கன்னா O2. ஓசோன் வந்து O3. சரிங்களா? ஸோ ஓசோன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து C. வாட் இஸ் த சவுண்ட் மேட் பை த சீல் கால்ட்? ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க், மூவ், ஸ்க்ரீச், க்ரவுல். சரிங்களா? சீல் வந்து அது விடும் சத்தத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா A, பார்க். சரிங்களா? சீல் வந்து பார்க் பண்ணும். ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் வந்து மாடு தான் மூன்னு சொல்லும். ஸ்க்ரீச் வந்து பார்த்திங்கன்னா பேரட்டு, அவுல், அதான் ஆந்தை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வெளியிடும் சத்தத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீச். சரிங்களா? க்ரவுல் வந்து பார்த்திங்கன்னா நாய்கள், கரடி, பியர்ஸு, அதேமாதிரி பெரிய பூனைகள். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து க்ரவுல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா A, பார்க். அடுத்து, who was the dentist who killed Cecil the lion in 2015? சசில் என்கின்ற சிங்கத்தை எந்த டென்டிஸ்ட் கொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜான் வாக்கர், கிரே க்ரோ, வால்டர் பாமர், ரூபர்ட் வாட்சன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா C, வால்டர் பாமர். சரிங்களா? இவர் எப்போனா ஜூலை 1, 2015 இந்த சிங்கத்தை ட்ராக் பண்ணி கொன்னார். சரிங்களா? ஆன்சர் வந்து C. அடுத்து, த எனர்ஜி விச் வி கெட் ஃப்ரம் ஃபுட் இஸ் மெஷர்ட் இன். அதாவது உணவு மூலியமாக கிடைக்கும் சக்தி, அதாவது ஆற்றல், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ், கெல்வின், ஃபேட், ஆம்பியர்ஸ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ். சரிங்களா? இல்லை B வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணுறது, ஃபேட் வந்து கிடையாது, ஆம்பியர்ஸ் வந்து கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் வந்து A தான். அடுத்து, how many liters of blood does an adult body have? இந்த பெரியவங்களுக்கு எவ்வளோ லிட்டர் பிளட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 3, 4, 5, 6. ஆன்சர் வந்து C, 5 லிட்டர். சரிங்களா? ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 5.5 லிட்டர் இருக்கும். சரிங்களா? அதனால் தான் 5 லிட்டர். சரிங்களா? இதே கேலன்ஸில் கேட்டிங்கன்னா 1.2 to 1.5 கேலன்ஸ். லிட்டரில் கட்டதுனால 5, கேலனில் கட்டால் 1லேருந்து 1.5 சரிங்களா? ஆன்சர் வந்து C. Who is known as the father of video games? வீடியோ கேமின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்ல் பென்ஸ், எமிலியர் பெர்னியர், ரூடால்ஃப் டீசல், ரால்ஃப் எச் பியர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா D, ரால்ஃப் எச் பியர். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கேம் சிஸ்டம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ கேம் சிஸ்டம் ரெடி பண்ணார். சரிங்களா? அதனால் இவர் ஃபாதர் ஆஃப் வீடியோ கேம்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைமன் எலக்ட்ரானிக் கேம், ஆயிரத்தி 1978 ஒரு கேம் வந்துச்சு. சரிங்களா? இது யார் டெவலப் பண்ணால் சைமன். யார் கேமுன்னு கேட்டால் சைமன் எலக்ட்ரானிக் கேம் 1978 உருவாக்குனாங்க. கண்டுபிடிச்ச ஒரு பேர் சைமன். சரியா? ஃபாதர் ஆஃப் வீடியோ கேம்ஸ்னு கேட்டாங்கன்னா ரால்ஃப் எச் பியர்.
சரிங்களா. இவர் வந்து வீடியோ கேம் சிஸ்டத்தை தான் ரெடி பண்ணார். ஸோ இந்த ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. சில பேர் வந்து இந்த ஆப்ஷன் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, ஆனால் இது ஒரு ஆப்ஷனும் இருக்குது. விச் வுட் இஸ் யூஸ் டு மேக் கிரிக்கெட் பேட், அதாவது கிரிக்கெட் மட்டை எந்த மரத்தால் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து டீக் வுட், வில்லோ வுட், பேம்பு, ரோஸ் வுட். சரிங்களா. கண்டிப்பாக ரோஸ் வுட் கிடையாது, பேம்பு கிடையாது, டீக் வுட் கிடையாது. நிறைய பேர் தேக்கு மரத்தில் செய்கிறான் அப்படின்னு நினச்சிக்காங்க. தேக்கு மரம்லாம் கிடையாது. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வில்லோ தான். சரிங்களா, வில்லோ ட்ரீ. அடுத்து, வாட் ஆஃப் த கிவன் பிலோ டிவைஸ் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது கீழே இருக்க டிவைஸில் எது கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பேட்ரி, எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர், வீல். சரிங்களா. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. ஸோ பேட்ரி தான் கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. சரிங்களா. ஏன்னா ஒரு பேட்ரிக்குள்ளே ஒரு கெமிக்கல் இருக்கும். சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி. நம்ம வீட்டில் யூபிஎஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இது வந்து லெட் ஆசிட் பேட்ரி. சரிங்களா. இதுக்குள்ளே வந்து ஆசிட் இருக்கும். ஸோ ஆசிட் வந்து ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் தான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து, ஹூ ஃபாட் அஹ்மத் ஷா அப்தாலி அட் த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அதாவது தேர்ட் பேட்டில், அதாவது 3வது பானிபட் போரில் அஹ்மத் ஷா அப்தாலியை யார் சண்டை போட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முகல்ஸ், லோதிஸ், மராத்தாஸ், கில்ஜிஸ். சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, மராத்தா தான். சரிங்களா. இது எப்போ நடந்துச்சுன்னா 14 ஜனவரி 1761 நடந்துச்சு. யார் யாருக்குன்னா மராத்தா எம்பையருக்கும் கிங் ஆஃப் ஆப்கானிஸ்தான். சரிங்களா. இந்த கிங் ஆஃப் ஆப்கானிஸ்தான் தான் இவர், அகமது ஷா அப்தாலி. சரிங்களா. இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் தான் இந்த போர் நடக்குது. ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ், அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், ஆக்சிஜன். சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, குளோரோஃப்ளோரோ கார்பன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன பண்ணுன்னா சூரியன்லேருந்து வர ரேடியேஷன், அதாவது இன்ஃப்ராரெட்டு ரேடியேஷனை வாங்கிக்கிட்டு அது என்ன பண்ணுன்னா இன்னும் சூட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி வேலை செய்கிற கேஸுக்கு எல்லாமே பேர் என்னென்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ். சரிங்களா. இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வேலை செய்யும். அதனால் அதுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் கேஸு. ஆக்சிஜன் இப்படி வேலை செய்யாது, அதனால் க்ரீன் ஹவுஸ் கேஸில் வராது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி. அடுத்து, வாட் ஆர் ஸ்டார்ஸ் பிரைமர்லி மேட் ஆஃப், சரிங்களா, அதாவது நட்சத்திரம் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், ஆக்சிஜன் அண்ட் ஹீலியம். சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சரிங்களா. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லைட்டஸ்ட் எலிமெண்ட்டுங்க. சரிங்களா. இதனால தான் உருவாக்கப்பட்டது. இது 2 கம்ப்ரஸ் ஆனால் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது தான் உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கம்ப்ரஸ் ஆகும்போது ப்ளஸ் லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா. நாள் பட ரொம்ப நாள் ஆச்சுன்னா தான் வேறு எலிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ அதனால் ஸ்டார்ஸ் வந்து மெயினாக ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமால் உருவானது. ஸோ ஆப்ஷன் வந்து சி. அடுத்து, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஸ் இன்வென்டட் பை, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யார் உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஹாவர்ட் டிவென்ஸ், ஜோசப் ஆஸ்பிடின், ஹாரி பியர்லி, ஜேம்ஸ் டைசன். சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, ஹாரி பியர்லி. சரிங்களா. எப்போனா 1913 இவர் இன்வென்ட் பண்ணுறாரு. இவர் எந்த நாடுனா பிரிட்டன் ஊர் பார்த்திங்கன்னா ஷெஃபீல்டு. சரிங்களா. இவர் தான் ஃபஸ்ட்டு ரஸ்ட்லெஸ், அதாவது துரு இல்லாத ஸ்டீல் அப்படின்னு பேர் வாங்குறாரு. அதாவது துரு இல்லாத ஸ்டீல் கண்டுபிடிச்சேன்னு பேர் வாங்குறாரு. சரியா.
அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த பேர் வந்து இவருக்கு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இவருடைய ஸ்டீலில் தான் வந்து பார்த்திங்கன்னா 12.8% குரோமியம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டாங்கன்னா ஹாரி பியர்லி. அடுத்து, த டிசீஸ் கிரையோசிஸ் அஃபெக்ட் விச் ஆர்கன் இன் த பாடி? கிரையோசிஸ் என்ற நோய் நம் உடம்பில் எந்த ஆர்கனை தாக்குகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின், லிவர், ஹார்ட், கிட்னி. சரிங்களா? ஆன்சர் வந்து லிவர். சரிங்களா? கிரையோசிஸ்னால் ஸ்கார் டிஷ்யூ. ஸ்கார் டிஷ்யூனா டேமேஜ் ஆன டிஷ்யூ வந்து நல்லா இருக்க டிஷ்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ரீப்ளேசஸ் ஹெல்த்தி டிஷ்யூ. சரிங்களா? அதாவது நல்லா இருக்க உடம்பு வந்து கெட்டுப்போன தோலால் வச்சோம்னா எப்படி இருக்கும்? சரிங்களா? அது ஒரு டேமேஜ் தானே. ஸோ இந்த நோய் வந்து இப்படி தான் வேலை செய்யுது. இது வந்து எங்கே அட்டாக் ஆகுதுன்னா லிவர். ஸோ ஆப்ஷன் வந்து பி. அடுத்து, ஹூ பிரசன்டட் த ஃபஸ்ட்டு யூனியன் பட்ஜெட் இன் 1947? அதான் ஃபஸ்ட்டு யூனியன் பட்ஜெட் யார் ப்ரெசன்ட் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், ஆர்கே சண்முகம் செட்டி, டி வந்து ஜான் மாதாய். சரிங்களா? ஆன்சர் வந்து ஆர்கே சண்முகம் செட்டி. சரிங்களா? அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து இவர் தான் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அடுத்து, ஆன் விச் நெட்வொர்க் வாஸ் த ஃபஸ்ட் எஸ்எம்எஸ் சென்ட்? அதான் முதல் எஸ்எம்எஸ் எந்த நெட்வொர்க்கில் அனுப்பப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல், வோடாஃபோன், வெரிசோன், டிஜிசெல். சரிங்களா? ஆன்சர் வந்து வோடாஃபோன். எப்போன்னா டிசம்பர் 3 1992 எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. அது என்ன எஸ்எம்எஸ்னால் மெரி கிறிஸ்மஸ். சரிங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து, மெக்காஃப்ரீ இஸ் அ டேஷ். அதாவது மெக்காஃப்ரீனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அவுட்புட் டிவைஸ், கம்ப்யூட்டர் டிவைஸ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். அடுத்து, விச் டென்னிஸ் பிளேயர் ஹஸ் பீன் அவார்டட் த பத்மா பூஷன் அவார்ட் 2016? அதாவது 2016 பத்ம பூஷன் அவார்டு எந்த டென்னிஸ் பிளேயர் வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சானியா மிர்சா, லியாண்டர் பியர்ஸ், மகேஷ் பூபதி, ரோஹன் போபண்ணா. சரிங்களா? ஆன்சர் வந்து சானியா மிர்சா. இதே 2025 ஸ்போர்ட்ஸ் யார் வாங்கினாங்கன்னா ஃபார்மர் ஹாக்கி பிளேயர். சரிங்களா? யாருன்னா பிஆர் ஸ்ரீஜேஷ். சரிங்களா? இவர் தான் 2005 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. சரியா? ஹாக்கி பிளேயர். அடுத்து, வாட் டஸ் ஏடிஎம் ஸ்டாண்ட் ஃபார்? அதாவது ஏடிஎம் உடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து எனி டைம் மணி, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஆட்டோமேட்டிக் டாக்கிங் மீடியா, அனலாக் டைம் மிஷின். சரிங்களா? ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். சரிங்களா? இல்லைண்ணா இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் அட் த மோமெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஏடிஎம்க்கு இதுவும் ஒரு விரிவாக்கம் தான். சரிங்களா? அதாவது இந்த ஆப்ஷன் இல்லை, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இந்த ஆப்ஷன் இருந்தால் இதை சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. அடுத்து, who received the Man Booker Prize in 2015 for his novel A Brief History of 7 Killings? அதாவது A Brief History of 7 Killings என்ற நாவலுக்கு மேன் புக்கர் ப்ரைஸ் 2015 யார் வாங்கினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேர்லோன் ஜேம்ஸ், ரிச்சர்ட் ஃபெலனகன், அரவிந்த் அடிகா, ஈஓ வில்சன். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மேர்லோன் ஜேம்ஸ். இவர் எந்த நாடுனா ஜமைக்கா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஹூ கன்ஃபர் த டைட்டில் ஆஃப் குருதேவ் ஆன் ரவீந்திரநாத் தாகூர்? சரிங்களா? அதாவது தாகூருக்கு குருதேவ்ங்கிற டைட்டில் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி, பண்டிட் நேரு, லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர் திலக். சரிங்களா? ஆன்சர் வந்து காந்தி, மகாத்மா காந்தி. சரிங்களா? அதாவது தாகூர் தான் காந்திக்கு மகாத்மா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு.
சரிங்களா. இதுக்கு நன்றி கடனாக காந்தி வந்து என்ன பண்ணுறாரு, தாகூருக்கு குருதேவ் அப்படின்னு இவர் பேர் கொடுக்குறாரு. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ, மகாத்மா காந்தி. அடுத்து, வாட் டினோட்ஸ் ஆஃபரிங் செவரல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் சேல் ஆஸ் ஒன் கம்பைன் ப்ராடக்ட். சரிங்களா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய ப்ராடக்ட் சேர்த்து கம்பைண்டாக கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட், ப்ராடக்ட் மிக்ஸ், ப்ராடக்ட் பண்டிலிங், டிஃபரன்ஷியேஷன். சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பண்டிலிங். சரிங்களா. அதான் பண்டிலாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சாக்லேட்ஸ்லாம் வரும். இப்போ டெய்ரி மில்க்குன்னு வச்சிங்களேன், அதில் டெய்ரி மில்க்கு, கிட்கேட்டு, அது மாதிரி ஒரு 3-4 ஃப்ளேவர் போட்டு அதெல்லாம் வந்து பண்டிலாக ஒரு பாக்ஸில் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ராடக்ட் பண்டிலிங். அதாவது இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்து, விச் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கன் கிங்டம். சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா கிங்டமில் கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஜப்பானா, பொலனோருவா, அனுராதபுரா, கேண்டி. சரிங்களா. ஆன்சர் வந்து அனுராதபுரா. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆஃப் ஹீட், அதாவது பின் வருவனவற்றில் எது மோசமான வெப்ப கடத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு, டைமண்ட், வாட்டர், மைக்கா. ஆன்சர் வந்து ஏ, வுட்டு தான் இருக்கிறதுலே மோசமான வெப்ப கடத்தி. அடுத்து, ஆன் அன் ஆவரேஜ் ஹவு மெனி டைம்ஸ் டஸ் லைட்னிங் ஸ்ட்ரைக் த எர்த். அதாவது சராசரியாக எத்தனை முறை மின்னல் பூமியை தாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 times per second, 100 times per day, 1000 times per day, 100 times per hour. சரிங்களா. ஆன்சர் வந்து 100 times per second. அதாவது ஒரு நொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 டைம் வந்து மின்னல் வந்து பூமியை தாக்குது. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து, விச் இஸ் த ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட் வேர் தேர் இஸ் அ லேக் ஆஃப் காம்படிஷன். அதாவது எந்த மார்க்கெட்டில் காம்படிஷன் இல்லை, சரிங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து மோனோபொலி, ஒலிகோபோலி, பெர்ஃபெக்ட் காம்படிஷன், மார்க்கெட்டைசேஷன். சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மோனோபொலி. சரிங்களா. காம்படிஷனே இல்லாத மார்க்கெட்டுக்கு பேர் மோனோபொலி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கால்ட் குயின் ஆஃப் அரேபியன் சி. குயின் ஆஃப் அரேபியன் சி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மும்பை, திருவனந்தபுரம், கொச்சி, சூரத். ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். கொச்சியை தான் நம்ம வந்து குயின் ஆஃப் அரேபியன் சின்னு சொல்கிறோம். அடுத்து, ஹவுடியினோ யார்லங் சாங்பூ பெட்டர். சரிங்களா. யார்லோ சாங்பூவை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கேங்கஸ், பிரம்மபுத்திரா, மகாநதி, சட்லஜ். சரிங்களா. ஆன்சர் வந்து பிரம்மபுத்திரா. சரிங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார்லங் சாங்போ வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், அதாவது உங்களுக்குன்னா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரம்மபுத்திரா. சரிங்களா. ஆன்சர் வந்து பி. சரிங்களா. இந்த கொஸ்டினோடு இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லைனா வேறு ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். நாங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். தேங்க்யூ.